Hi friends, வணக்கம் and welcome back to Riga Style. இன்னைக்கு நம்ம Riga Styleல ஒரு ஹேர் அக்சஸரி glitter flower எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது பண்றதுக்கு ரொம்ப குறைவான செலவு தான் ஆகும். ஈஸியா நம்ம வீட்லயே எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக நீங்க glitter foam sheet வாங்கிக்கோங்க. இந்த ஷீட் வந்து ஒரு ஷீட் 10 rupees தான் ஆகும். ஒரு ஷீட்லயே நம்ம 20 flowers கிட்ட பண்ணலாம். ரொம்ப சீப் தான். சோ இப்போ இது பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு glitter foam sheet கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட சைஸ் வீடியோல காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அதை நாலா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த நாலா ஃபோல்ட் பண்ண மார்க்கிங் வச்சு அதை இந்த மாதிரி நாலா கட் பண்ணிக்கோங்க. சென்டர்ல மட்டும் கட் பண்ண கூடாது. சுத்தி நாலா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டு அதை இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அந்த glitter இருக்கிற பக்கமா பார்த்து இப்படி வச்சிட்டு ஒவ்வொரு ஸ்கொயர் ஷேப்பையுமே நம்ம இந்த மாதிரி மூணு சைடையும் கட் பண்ணி ஒரு பெட்டல் ஷேப்புக்கு கொண்டு வந்துறணும். உங்களுக்கு இந்த மாதிரி பெட்டல் ஷேப் கட் பண்ண கஷ்டமா இருக்குதுன்னா நீங்க பின் பக்கமா ஒரு பென்சில் ஏதாவது வச்சு பெட்டல் ஷேப்புக்கு வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த அடையாளத்தை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பெட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பெட்டில வந்து நம்ம ஷேப் பண்ணணும். இந்த ஷேப் பண்றதுக்காக நமக்கு ஒரு டூல்ஸ் வேணும். இப்போ அதை பண்ணலாம். அது பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. கம்பி எடுத்துட்டு அதுல இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் முத்து எடுத்துக்கோங்க. முத்து எடுத்து அதை இந்த மாதிரி கம்பிக்குள்ளாடி கோத்துக்கோங்க. கோத்திட்டு அதை இந்த மாதிரி ரெண்டா மடிச்சு இப்படி திருகி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டூல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம பெட்டல்ஸ் வந்து ஷேப் பண்ணிடலாம். நம்ம பெட்டல்ஸை ஷேப் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை வந்து ஹீட் பண்ணணும். அதுக்காக நான் இன்னைக்கு அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அயன் பாக்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி 2 பெட்டல்ஸை ஒரே டைமில் பண்ணலாம். 2 பெட்டல்ஸை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்சு எடுத்துக்கோங்க. பஞ்சு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த முத்தை வச்சு இப்படி அழுத்தி விடணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். அந்த பெட்டல்ஸோட ஷேப் ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ அதை அந்த பெட்டல்ஸ் நாளையுமே கோத்து பிடிச்சிட்டு அதுக்கு பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அந்த முத்தை சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு அழகான ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது பின்பக்கம் வச்சு கொடுக்கணும். அடுத்து அந்த கிளிட்டர் இருக்கிற பக்கத்தில் கொடுக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம அந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இந்த மாதிரி ஹெட் பின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹெட் பின்ஸ் வந்து முட்டு பின் போல் தான் இருக்கும். வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஹெட் பின் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கோல்டன் கலர் கம்பி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பி இந்த மாதிரி எடுத்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளாடி பீட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பீட்ஸை இந்த மாதிரி கம்பிக்குள்ளாடி போட்டுட்டு அதை இந்த மாதிரி திருகி விட்டுக்கோங்க. திருகி விட்டுட்டு ஒரு ஃப்ளவர் பெட்டல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கம்பியை அதுக்குள்ளாடி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பீட்ஸையும் ஃப்ளவர் பெட்டலுக்கு இடையிலையும் கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஃப்ளவரை திருப்பி அந்த ஃப்ளவரோட பின்பக்கமும் கொஞ்சமாக க்ளூகன் அப்ளை பண்ணி அந்த ஃப்ளவர் வெளியே வராத மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம இந்த ஹெட் பின் வச்சு எப்படி இந்த ஃப்ளவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஹெட் பின் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஹேரில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹெட் பின்னோட அந்த முட்டு பின் இருக்குல்ல, அந்த ஃப்ளாட்டாக இருக்க பக்கத்தில் ஃபஸ்ட்டு க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ஃப்ளவரோட சென்டரில் இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஊசி மாதிரி இருக்க பக்கத்தை இந்த மாதிரி ஃப்ளவரோட சென்டரில் குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இந்த ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இதோட பின்பக்கம் இதையும் திருப்பி இதோட பின்பக்கம் லைட்டாக க்ளூகன் அப்ளை பண்ணி ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்படி எல்லா ஃப்ளவரையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஷீட்டில் நம்ம 20 ஃப்ளவர்ஸுக்கு மேலே தான் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லா ஃப்ளவரையும் இப்படி பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்து நான் அந்த ஹேரில் எப்படி வைக்கணும்னு வச்சு காமிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம்.
இப்போது இந்த ஃப்ளவரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஷார்ப்பாக இருக்க எட்ஜை நீங்கள் எங்கே வைக்கணுமோ அந்த ஜடையில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ளவரை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த ஃப்ளவரை ஈஸியாக செய்து ஈஸியாக ஜடையில் வச்சு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கிளிட்டர் ஃபார்ம் ஷீட் நமக்கு இப்போ ஈஸியாகவே கிடைக்குது. ஸோ கண்டிப்பான இந்த ஈஸியான ஃப்ளவரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.